பொதுவெளியில கண்ணு இப்படி பேசலாமான்னு கேட்கிற தலைவர்கள் யாராரு சொல்லுங்க பாப்போம். அவங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பொதுவெளியில பேசுறாங்க? 14 வருடங்கள் நான் அதை நாகரிகமா தவிர்த்து தவிர்த்து போகும்போது நீங்க யாரும் அவர் கண்ணியமா நகர்ந்து போறாரு, அந்த பொம்பளை தான் அப்படி பேசிட்டு இருக்குன்னு ஏதாவது சொன்னீங்களா? நீங்க பேசுனதுக்கு எங்க அம்மாவை எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 15 ஆண்டுகளா என் தாயை எவ்வளவு இழிவா பேசியிருக்காங்கன்னு பாருங்க அந்த பொம்பளை. எங்களுக்கு அப்ப எவ்வளவு வலிக்கும். நீ யாரு நீ என் தாயை இழிவா பேச? அப்போல்லாம் நீங்க யாருமே கேள்வி கேட்கல. பொதுவெளின்னா எனக்கு மட்டும்தான் பொதுவெளி, உங்களுக்கு பொதுவெளி இல்லைன்னு, உங்களுக்கு தனி வழியா? அது என்ன? அது எப்படி? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். நீங்க மட்டும்தான் பெண்ணு. என்னை பெற்றவளோ, எனக்கு உயிர் துணையா வந்திருக்கிற என் மனைவியோ, என் உடன் பிறந்த சகோதரிகளோ, என் அக்கா தங்கைகளோ, என்னை நம்பி வந்திருக்கிற என் தாய்மார்களோ, என் தங்கைகளோ, என் அக்காக்களோ, அவங்க எல்லாம் பெண்கள் இல்லை. உலகம் பூரா சொந்தம் வச்சிருக்கேன் நான். அவங்க மனநிலையெல்லாம் என்னவா இருந்திருக்கும்? வார்த்தைக்கு வார்த்தை நீங்க எப்படி பேசுற அந்த பொம்பளை என் குடும்பத்தை பாருங்க. அது கேட்கறீங்கல்ல? கேட்கறீங்களா இல்லையா? அப்போ உங்க கட்சிக்காரங்க வச்சிருக்க வலையொலியில எல்லாம் அவங்க எடுத்தோன்னே என்னை எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்களேன். அது என்னது? நான் பேசினா மட்டும் பொது வழியில ஒரு நாகரிகம். 14 வருடங்கள் அதை தவிர்த்து தவிர்த்து நான் அதே மாதிரி பதிலுக்கு பதில் பேசியிருந்தா எப்படி இருந்தோம்? பேசல இல்லை, நான் பேசல இல்லை. பல காலம் கழிச்சு இப்பதானே பேசுறேன். இதுவே உங்களுக்கு பெருசா இருக்குன்னா எப்படி? ஒரு வார்த்தையே இவ்வளவு வலிக்குதுன்னா 14 வருஷமா அதையே திருப்பி 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 பேசி ஒரு பொய்யான ஒரு அவதூறு குற்றச்சாட்டை எடுத்து வச்சு ஒரு பொதுமக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மகனை வீதியில நிறுத்தி இழிவுபடுத்திக்கிட்டே இருப்பதை நீங்கெல்லாம் எப்படி ஏற்றீங்க? எப்படி சகித்துக்கிட்டீங்க? இதே உங்க தாயை